ஃபெயிலியரில் இருக்கும்போது தான் நிறைய பேரோட ரியாலிட்டியை என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. அதாவது நல்லா இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத அப்போ நல்லாவே பார்த்துக்கிட்டேன். அது எனக்கு நல்லாவே நம்ம ஜெபமலையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது நான் என்னைய அறியுமா நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் ப்ரேயர்லாம் பண்ணலை, அதை தான் செஞ்சேன். விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு கால் பண்ணுறாங்க. குழந்தைகள் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் பீடியாட்ரிக் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. ஃபெயிலியர் மட்டுமே நம்மளோட லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. ஒரு நம்ம ஃபெயில் ஆகிட்டேன் அதனால என் ஃப்யூச்சரை க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது கிடையவே கிடையாது. ஏசப்பாவை முன்னாடி வச்சு நம்ம ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்டில் வரும்போது எல்லா பயத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டு டெடிக்கேட்டடாக நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்ம வேலையில் எல்லாத்தையும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே, இந்த கனவு பாதை நிகழ்ச்சியில் உங்களோட சாட்சியை நாங்கள் கேட்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு துறையில் சாதித்த ஒவ்வொரு தலைவர்கள், சகோதரிகள் அவங்களோட சாட்சிகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ மருத்துவத்துறையில், ஹோமியோபதியில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சுருக்கிறாரு. உங்களோட சாட்சி இன்னைக்கு கேட்குறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட சைல்டுஹுட் எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் இந்த மருத்துவராக உங்களோட கனவை அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி அப்பா வந்து ஒரு கொத்தனாராக இருந்தார், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு ஒரு அக்கா உண்டு. இது வந்து இப்போது கட்டின வீடு தான். முன்னாடி என்னோடய வீடு வந்து இது கிடையாது, இது பக்கத்தில் இருக்குது, பேக்ஸில் பின்னாடி தான் இருக்குது. அந்த வீடு ஒரு ஓடு போட்ட வீடு. மழைலாம் பெஞ்சுன்னா ரொம்ப ஒழுகெல்லாம் செய்யும். நிறைய டைம் மழை பெய்யும்போது பாத்திரம்லாம் வச்சுருப்போம். அந்த அளவுக்கு ஒழுகல் எல்லாமே இருக்கும். அதுதான் எங்கள் வீடாக இருந்துச்சு. சின்ன வயசில் அக்கா பிறந்ததுக்கப்புறம் நான் அம்மாவோட வயிற்றில் கன்சீவாக அம்மா இருந்த டைமில் வீட்டில் வந்து என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், இது வந்து பெண் பிள்ளையாக தான் இருக்கும், ஸோ இது நமக்கு வேண்டாம், இது பாரமாக தான் இருக்கும் அப்படி தான் திங்க் பண்ணாங்க. கடவுளே ஏசப்பா என்ன கலையாமல் பாதுகாத்தார். அப்புறம் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பொருளாதார ரீதியாக ரொம்ப வந்து நாங்கள் ரொம்ப பேக்வேர்டில் தான் இருந்தோம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய டைமில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் பச்சை தண்ணி தான் நான் குடிச்சிட்டு போயிருக்கிறேன். மத்தியானம் லஞ்ச் பார்த்தா வெறும் சோறு தான் இருக்கும் டிஃபனில். அதில் ₹1 ஊறுகாய் மட்டும்தான் வாங்கி அதுதான் வச்சு என்னோடய ஸ்கூலுக்கெல்லாம் நான் கொண்டு போகும்போது டிஃபன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணால் சோறும் வெறும் ஊறுகாய் தான் இருக்கும். எல்லாருமே ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளமும் எனக்கு இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், நான் பிறந்த டைம்லேருந்தே எனக்கு டங் டைன்னு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதாவது நாக்கு வந்து அடியில் உள்ள வந்து ஒட்டி இருக்கும். அது பிறவிலேயே அப்படி இருக்கும். சரியாக என்னால் பேச முடியாது. நான் ரொம்ப திக்கி தான் பேசுவேன். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் எல்லோரும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க, எல்லாம் அவமானமாக பேசுகிறாங்க. இன்னைக்கு காலம் ஃபுல்லாக இவன் இப்படி தான் பேசுவான், இவன் நல்லாவே பேசிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சுச்சுவேஷனில் ஒரு நாள் ஒரு ப்ரேயர் செல்லில் அம்மா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏசாயா 32வது அதிகாரம் 4வது வசனம், தெற்று நாவலோட நாவு தடையின்றி தெளிவாய் பேசும் அப்படின்னு அந்த வசனம் அம்மாவுக்கு கிடச்சிது. அதை வச்சு அம்மா தினமும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாள் ப்ரேயர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து என்னோடய பேச்சு வந்து கிளியராக மற்றவங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட நான் 7th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது ஓரளவுக்கு என்னால் நல்லாவே பேச முடிஞ்சது. ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய தயவு பாராட்டினார். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதே ஒரு ப்ரேயர் செல்லில் தேவ மனுஷன் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீ ஒரு ஹோமியோபதி டாக்டராக வருவேன்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை அப்படியே எனக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இருந்துச்சு. 10th முடிச்சிட்டேன். அதுக்காக நான் பிரயாசப்பட்டு +1 +2 அந்த சயின்ஸுக்கு மைக்ரோபயாலஜி குரூப் எடுத்து நான் டாக்டர் ஆகணும், அதுதான் என் கனவு பாதையாகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆகணும், அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் +2 பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஏழ்மை நிலைமை, என்னால் சரியாக படிக்க முடியாத காரணத்தினால தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவும் முடியலை. +2 எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் நான் ஃபெயிலும் ஆகிட்டேன். ஸோ கெமிஸ்ட்ரி முக்கியமான பாடம், நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகி ரொம்ப ஏமாற்றத்தோடு வந்திருக்கேன். நான் என்ன திங்க் பண்ணேன்னா, இனிமேல் அவ்வளோதான், இனி ஹோமியோபதி டாக்டர் அது வந்து என் கனவாகவே போயிடும், இனி நான் படிக்க முடியாது. அந்த கஷ்டத்தோடு அந்த கவலையோடு அப்படியே நான் திங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா எனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆப்ஷன் என்னென்னா, ஒன்று நீ என்ன மாதிரியே கொத்தனாராக வந்துரு, என் கூடவே நாளையிலேருந்து வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீ எனக்கு என் கூட வந்து நீ வந்து வேலைக்கு போயிரு, வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கலாம், ஏதாவது ஆர்ட்ஸ் படித்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது கூட எனக்கு ஓகேவாக தான் படுது. சரி, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபெயிலியரில் இருக்கும்போது தான் நிறைய பேரோட ரியாலிட்டியை என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. அதாவது நல்லா இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது அப்போ நல்லாவே பார்த்துக்கிட்டேன். அது எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, நீங்கள் ரொம்ப அழகாக உங்களோட வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நல்லா டாக்டர் ஆகிட்டீங்க. நிச்சயமாக இதுக்கு பிறகு ஏசப்பா உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பார். நம்ம வேணால் கொஞ்சம் வெளியில் மூவ் பண்ணிட்டு அப்படி பேசலாமா? கண்டிப்பாக வாங்க பிரதர். ஓகே பிரதர், 12th ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னீங்க. வாழ்க்கையே தகச்சு போன சூழ்நிலை. எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணீங்க? அடுத்த வாழ்க்கையை எப்படி ரன் பண்ண ஆரம்பிச்சிங்க? அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருந்தப்போ, நம்ம நார்கோயிலில் எஸ்எல்விக்கிற பிரான்ச் ஆஃபீஸ் பால்பண்ண ஜங்ஷனில் இருக்குது. அந்த டைமில் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒவ்வொரு நாளும் அடிக்கடி அங்கே நடக்கிற யூத் மீட்டிங் ஃபெலோஷிப்லலாம் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்போது அங்கே எனக்கு ஒரு பிரதர் வந்து எனக்காக ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணி எனக்கு கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. அந்த டியூட்டர் எனக்கு கெமிஸ்ட்ரியை ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக, ரொம்ப ஸ்டோரி மாதிரியெல்லாம் சொல்லி அதை அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஈஸியாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த டைமில் எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜ் மார்க்கை நான் எடுத்து எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஏசப்பா எனக்கு கிருபை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்குமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. சரி, நம்பிக்கையோடு நம்ம போய் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் நாங்கள் வாங்கினோம். வாங்கி அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீட் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் இயர் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தப்போ, ஃபஸ்ட் இயர் முடிகிற டைமில் அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். அப்போ என்கிட்ட ஃபீஸ்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. தினமும் கிளாஸில் நோட்டிஃபிகேஷன் எழுதி அனுப்புவாங்க என்னோடய நேம் சொல்லி. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாமே என்னை வந்து ரொம்ப கேவலமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் எனக்கு என்னன்னா எஜுகேஷன் லோன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எஜுகேஷன் லோன் கிடைக்காம எனக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பர்சனல் லோனாக எனக்கு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பர்சனல் லோன் வரும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது என்னால் அதுவும் கட்ட முடியாமல் அந்த இன்ட்ரெஸ்ட் அடைக்கிறதுக்காக வட்டி வாங்கி கட்டி அந்த என்னோடய ஸ்டடீஸ் ரொம்ப நான் டிஃபிகல்ட்டியாக ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தேன். காலேஜில் எக்ஸாமும் எனக்கு ஃபர்தராக எனக்கு கண்டினியூ பண்ணவும் அலோவ் பண்ணல. ஸோ இந்த சிச்சுவேஷனில் டோட்டலாக நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் கேஷியர் தேவை இருக்குது, கேஷியராக நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி சந்தோஷமாக. ஏன்னா நான் ஏன் அதை சூஸ் பண்ணேன்னா, அந்த ஹோட்டலில் போனால் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா ஃபுட்டு எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. சரி, நல்லா சாப்பிடவும் செய்யலாம், கேஷியராகவும் வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவமானங்களை எதுவுமே நான் பொருட்படுத்தாமல் நான் அந்த கேஷியர் வேலைக்கு நான் போக ஆரம்பித்தேன். ஆனால் அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. மொத்தமே நான் ஒரு 10 நாள் தான் அந்த ஹோட்டலில் நான் வேலை பார்த்தேன். அந்த 10 நாளுக்குள்ளாடியே என் காலேஜில் தெரிஞ்ச நிறைய பேர் அங்கே வந்து சாப்பிட வந்தாங்க. அதில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க என்னோடய காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் போய் பேசி எனக்காக பரிந்து பேசினாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமே. உடனே காலேஜ்லேருந்து எனக்கு என்னை கூப்பிட்டு விட்டாங்க. வந்து நீ படிக்கிறியா, கண்டினியூ பண்ண உனக்கு விருப்பமானு கேட்டாங்க. நான் ரொம்ப விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். ஏன்னா ஃபர்தராக எக்ஸாம்கள்லாம் கிளியர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த எக்ஸாமில் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். எக்ஸாம் கிளியர் ஆச்சு. ஸோ இப்போது இந்த சிச்சுவேஷனில் இனியும் நான் ஃபீஸ் கட்டணுமே. எனக்குள்ளே ஒரு கொஸ்டின், இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது, நான் எப்படி என்னோடய ஃபீஸை நான் கட்டி என்னோடய ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு பேங்க் லோன் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, பர்சனல் லோன் கிடச்சிது இல்லையா. ஸோ அப்போது அந்த பழைய மேனேஜர் அவங்க மாறிட்டு நியூவாக ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு அந்த பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி எஜுகேஷன் லோனே கிடைக்கிற மாதிரி எனக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஏசப்பா அப்படி ஒரு எனக்கு கிருபை எனக்கு கொடுத்தாங்க. வாவ், சூப்பர் பிரதர். அதாவது உங்களுக்கு அந்த பேங்க் மூலமாக வந்த பிரச்சனையை கூட ஒரு புது மேனேஜரை வர வச்சு ஆண்டவர் அதை அழகாக எல்லா பிரச்சனையும் மாற்றி கடன் பிரச்சனைகள் கூட அழகாக ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பர் பிரதர். இதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்குறக்கும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு மூவ் பண்ணிகிட்டே நம்ம பேசுவோமா? ஓகே பிரதர், உங்களோட காலேஜ் லைஃப்லலாம் ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் சொன்னீங்க. அழகாக படிப்பெல்லாம் முடிச்சிட்டிங்க. நீங்கள் ஒரு ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவராக நீங்கள் ஊழியம் செஞ்சுட்ருக்கிறீங்க. ஸோ ஏசப்பா உங்களை இவ்வளோ அழகாக உயர்த்தி வச்சுருக்கிறார். கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க மத்தியில் ஊழியம் செய்யணுன்னா நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு ஆசையும் ஒரு வாஞ்சையும் இருக்கணும்.
உங்கள் இருதயத்தில் அந்த வாஞ்சையை எப்படி உருவானது? ஏசப்பா அந்த ஆசையை எப்படி வச்சார்? எங்களோட ஷேர் பண்ணுங்களேன். 2009ல் நான் படிக்க முடியாமல் ஃபெயில் ஆகி பிரேக்காக இருந்த டைமில் மூன்ஸ் கிளாஸஸ் அங்கே வந்து குட் சமார்டன் கிளப் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த எஸ்டாப்ளிஷ் மீட்டிங் வந்து நாகர்கோவிலில் கன்னியாகுமரியில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு டிசிஷன் மேக் பண்ணாங்க நாகர்கோவில் டீம் சார்பாக. என்னென்னா, நம்ம நாகர்கோவில் டீம் சார்பாக குட் சமார்டன் கிளப்பில் இருந்து நம்ம ஏதாவது ஏழைகளுக்கு மற்ற ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணும்போது என்ன பண்ணலாம், எங்கே பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு யோசிக்கும் போது தான் நெய்யூர் கேன்சர் சென்டரில் இருக்க கேன்சர் பேஷண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி சத்தான ஏதாவது பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அந்த மீட்டிங் 2009 ஜூலை மந்த் நடக்குது. அந்த டைமில் நான் படிக்கவே இல்லை, பிரேக் ஆகி நான் இனி என்னோடய ஃப்யூச்சர் என்னோடய கேரியர் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா, இனி நான் படிப்பேனா அப்படின்னு கொஸ்டின் மார்க்கில் நான் கேபிள் வேலைக்கு போயிட்டு இருந்த டைம் அது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அந்த மீட்டிங்க்கு நானும் போயிருந்தேன். அப்போது எனக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு, இந்த கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு நான் வந்து ஏதாவது பிரோஜனமாக பயனுள்ள மாதிரி நான் எதாவது பண்ணணும், என்னோடய லைஃபே நான் அதுக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் தீர்மானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு உந்துதலாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கான எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை. ஒரு வழியாக 2009ல் ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணி எக்ஸாம் ஃபீஸ்லாம் கட்டி லோன்லாம் எனக்கு சேங்ஷன் ஆகி நான் என்னோடய ஸ்டடீஸை ஃபர்தர் கண்டினியூ பண்ணி நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த சிச்சுவேஷனில் தான் என்னோடய ஃப்ரெண்டு இந்த தனியாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் நான் அவனை தற்செயலாக தான் அவனை பார்க்குறதுக்காக நான் அந்த ஹாஸ்பிட்டல் நான் போயிருந்தப்போ எனக்குள்ளே மறுபடியும் எனக்குள்ளே ஒரு பாரம், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேன்சர்னால் அஃபெக்ட் ஆன பெரியவங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம எதாவது நம்ம சர்வீஸ் பண்ணணும், இவங்களுக்கு பண்ணால் தானே நமக்கு நல்லாயிருக்கும், அப்படி இவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பாரம் வந்துச்சு. ஸோ அதை நான் மனசில் வச்சுட்டு அப்படியே என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது அவன் சொன்னால், சீக்கிரமாக இங்கே ஒரு வேக்கன்சி வரும், நீ வந்து அதில் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருந்தேன். பண்ணப்போ என்ன ஆயிருந்ததுன்னா, எனக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்காதனால அந்த ஜாபும் எனக்கு கிடைக்கல, அதுலேயும் எனக்கு ஒரு ஃபெயிலியர் தான் கிடச்சிது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுது, என் லைஃப்பில் நான் எதை பண்ணாலுமே ஃபெயிலியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம ஜெபமலையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சுது. அங்கே நாங்கள் நாகர்கோவில் டீம் சார்பாக நாங்கள் அங்கே வந்திருந்தோம். அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது நான் நான் ரொம்ப அழுதுட்டேன். அந்த மீட்டிங் ஃபுல்லாக நான் ரொம்ப அழ ஆரம்பித்தேன். நான் ப்ரேயர்லாம் பண்ணலை, அழ தான் செஞ்சேன். ஸோ அப்படி நான் அழுதுட்டு இருந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எனக்கு அங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு கால் பண்ணுறாங்க, குழந்தைகள் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் பீடியாட்ரிக் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் 10 வருஷமாக ஏசப்பா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சு என் லைஃப்பை ரொம்ப அந்த கேன்சர் மக்களுக்காக அவங்கள்ட்ட அன்பாக பேசுகிறது, ஆதலாக பேசுகிறது, அவங்களுக்கு நான் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆதலாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வலியை கேன்சர் வலியை கூட மறந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறத வைக்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இயேசு இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸ் மூலமாக எல்லா சண்டேயுமே கிராம ஊழியெல்லாம் நடக்குது. அதுலேயும் நான் என்னால் இங்கே வரும்போதெல்லாம் என்ன லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கடற்கரை ஜனங்களுக்கெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்குறது, ஏசப்பாவோட அன்பை காட்ஸ் லவ்வை நம்ம ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே நானும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஏசப்பாக நம்ம எதாவது பண்ணுறோம், அவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம் அது நினைக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ப்ரைஸ் காட். பரவாயில்ல பிரதர், நீங்கள் ஆண்டவருக்காகவும் ஊழியம் செய்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பெரிய அளவில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒரு சில விஷயம் எங்களோட ஷேர் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லணும்னா, உங்களுக்கே நீங்களே இன்றைக்கி பார்த்தீங்க வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. எங்களோட பழைய வீடு ஓடுகளால் ஆன வீடாக தான் இருந்துச்சு. மழையெல்லாம் பெஞ்சுன்னா ரொம்பவே ஒழுகும், உள்ளே இருக்கவே முடியாது. அங்கங்கே நிறைய இடத்துல பாத்திரம்லாம் வச்சுருப்போம். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த இடத்துல நான் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன், நான் எங்களுக்கு வீடெல்லாம் கிடைக்குமா, நாங்கள் ஒரு மட்டுப்பா வீட்டில் இருப்போமா, அப்படிலாம் நிறைய டைம் ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷனில் ஏசப்பா எங்களுக்கு சொந்தமாக ஒரு புதிய ஒரு வீட்டை எங்களுக்கு ஏசப்பா தந்தார். அது மட்டும் இல்லை, கொரோனா காலகட்டத்தில் நிறைய டைம் நான் நடந்து போய் நான் டியூட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட டைமில் ஒரு செகண்ட் ஹேண்டு ஒரு வெஹிக்கிள் எதாவது வாங்கலாமா அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஏசப்பா எனக்கு ஒரு புதிய ஒரு காரே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு கனவு, என் கனவு பாதையில் எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. என்னென்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஃபாரின்லாம் போகணும், வெளிநாட்டெல்லாம் போய் பார்க்கணும், ஃப்ளைட்லலாம் பறக்கணும் அப்படின்லாம் ஆசை இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஏசப்பா எனக்கு அதையும் வாக்கியம் பண்ணார்.
யாருக்குமே கிடைக்காத அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏசப்பா கொடுத்தாரு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் ஹாஸ்பிட்டல் சார்பாக ஜப்பான் தேசம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் என்னையும் அட்டன் பண்ணி பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் என்னையும் ஏற வச்சு என்னையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். அதெல்லாம் நினைக்கும் போது ஏசப்பா என் வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொரு அதிசயத்தையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ப்ரைஸ் காட். சூப்பர் பிரதர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அது நிமித்தமாக நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த கனவு பாதை நிகழ்ச்சியை நிறைய வாலிபர்கள் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு கனவு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பாதையை கடந்து போகிறதுக்கு சோர்ந்து போய் அதில் உள்ள ஸ்ட்ரகிள்ஸை ஓவர் கம் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன். கண்டிப்பாக நம்ம ஃபெயிலியர் மட்டுமே நம்மளோட லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. ஒரு நம்ம ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் என் ஃப்யூச்சரை க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது கிடையவே கிடையாது. நம்ம கனவு பாதைகளில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். அதை நம்ம முன்னோக்கி செல்லணும்னா ஏசப்பாவை முன்னாடி வச்சு நம்ம ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்டில் வரும்போது எல்லா பயத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டு டெடிக்கேட்டடாக நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்ம வேலையில் எல்லாத்தையும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிரதர், உங்களோட சாட்சி எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனவு பாதை நிகழ்ச்சி மூலமாக ஏசப்பா அவங்களோட பேசியிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். லியோ பிரதரோட வாழ்க்கையில் இருந்த பல ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில் ஏசப்பா அவருக்கு உதவி செஞ்சார். இன்றைக்கி அவரோட கனவை அச்சீவ் பண்ணுறதற்கு ஏசப்பா அவருக்கு உதவி செஞ்சுருக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ டவுனில் ஏதோ ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களையும் ஏசப்பா உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் அடுத்த கனவு பாதை நிகழ்ச்சியில் வேறு ஒரு கெஸ்ட்டோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.